Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் நீதிமொழிகள் 31:20-31 வரை. சிறுமையானவர்களுக்கு தன்னுடைய கையை திறந்து ஏழைகளுக்கு தன்னுடைய கரங்களை நீட்டுகிறாள். தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் கம்பளி ஆடை இருக்கிறபடியால் தன்னுடைய வீட்டார நிமித்தம் குளிருக்கு பயப்படமாட்டாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டாக்குகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவளுடைய ஆடை. அவளுடைய கணவன் தேசத்தின் மூப்பர்களோடு நீதிமன்றங்களில் உட்கார்ந்திருக்கும்போது பெயர் பெற்றவனாக இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டாக்கி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவளுடைய உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது. வருங்காலத்தைப் பற்றியும் மகிழுகிறாள். தன்னுடைய வாயை ஞானம் விளங்கத் திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவளுடைய நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை சாப்பிடாமல் தன்னுடைய வீட்டுக் காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய கணவன் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லோரையும் விட மேலானவள் என்று அவளை புகழுகிறான். செழுந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவாள். அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செயல்கள் வாசல்களில் அவளை புகழ்வதாக. நமது யூடியூப் சொந்தங்களின் விண்ணப்பங்களை நாம் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மகனுக்காக விமலுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, குடும்பத்தை சூழ்நிலைகள் மாற வேண்டாம்ப்பா. கடன் பிரச்சனை மாற வேண்டாம்ப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல்ப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ராஜா ஆண்டவரியா நீர் ஆண்டவரியா மாற்றும் ஆண்டவரியா. உம்மை நோக்கி கூப்பிட்டால் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார் கர்த்தாவே. குடும்ப சூழ்நிலையை மாற்றினது கர்த்தருக்கு கொடான கொடி ராஜா சோத்திரம் ஆண்டவரியா. ஆண்டவரே, மகனை ராஜா ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரியா. சகோதர சபரிக்காக ராஜா மகனுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, மகனுடைய ராஜாண்டவரியா மகனுடைய வேலையில் ஆண்டவரியா பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிற ராஜாண்டவரியா ஆண்டவர் ஏற்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் அப்பா. வேலையில் ராஜாண்ட மகனுக்கு சமாதானத்தை தாரம் ஆண்டவரியா. சமாதானத்தினப்பா. சத்துருக்கள் வந்து உள்ளே நுழைந்து ராஜா மகனருடைய வேலை ராஜா தடுப்பது எல்லாவற்றையும் மாற்றும் அப்பா. ஆண்டவர் தேவனா கர்த்தரப்பா. ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பா. மகனுடைய ஞானத்துக்கு கொடுத்து வேலையை ராஜா நன்மையாய் மாற்றும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கமெண்டில் பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் வீட்டில் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு உம்முடைய நாமத்தை துதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பலனும் தாரும் கர்த்தாவே. எல்லா மக்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் உணவு கிடைக்க, பஞ்சம் இல்லாமல் உணவு தாரும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து முழு ஆண்டு தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த அதற்குண்டான பணத் தேவை எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய குறைவில்லாத நிறைவாக்கும் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கு
செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.